நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் மத்தவங்களுக்கு தானம் தர்மம் செஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துகிட்டே தாங்க இருக்குன்னு நிறைய பேரு தலையே பிச்சுக்குவோம். மனசுக்குள்ளே சொல்லி நொந்து போவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஏன் நாம மாட்டித் தவிக்கிறோம்? அப்போ நாம தானமும் தர்மமும் பண்ணாம இருந்தாலே நம்ம வாழ்க்கை மேம்படுமான்னு நீங்க யோசிக்கலாம். ஏன் நாம நிறைய நல்லது செஞ்சும் கூட நம்ம வாழ்க்கை மாறாம இருக்குதுன்னா நம்ம வாங்கி வந்த வரம் அப்படிங்க. எப்படி அத சொல்றேன்னா, நாம இந்த பூமியில பிறக்குற நேரத்திலேயே நம்மளுடைய ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஜாதகம்தான் நம்மளுடைய தலையெழுத்தையே சொல்லக்கூடியது. அதன்படிதான் நம்ம வாழ்க்கையே மாறும். அதே போலதான் மகாபாரதத்துல பார்த்தீங்கன்னா பாஞ்சாலிய தீயில் உதித்தவன்னு சொல்லுவாங்க பாஞ்சாலிய. அதே போல பத்தினி தீம்பாங்க, மிக பேரழகிம்பாங்க பாஞ்சாலிய. அவங்களுடைய 5 கணவர்களும் 5 பஞ்சபூதங்களுடைய சக்திகளை உள்ளடக்கியவங்க. மகாராணிகளுக்கு எல்லாம் மகாராணி சக்கரவர்த்தினி சொல்லி பாஞ்சாலிக்கு பட்டம் அளிச்சிருக்காங்க. அவ்ளோ பெரிய உயரத்துல இருந்து நிறைய தானமும் தர்மமும் பண்ணவங்கதான். பாண்டவர்களோடு சேர்ந்து சூதாட்டத்துல தோத்து அதுக்கப்புறமா காட்டுல அவங்க வசிக்கும் போதும் இல்லன்னு சொல்லி வந்த முனிவர்களுக்கு தன்னுடைய உணவு அளிச்சவங்க அவங்க. அதனாலேயே அவங்களுக்கு அன்னபூரணின்னு ஒரு பேரு உண்டு. இவ்ளோ நல்லது செஞ்சவங்களுக்கு கடைசில வரைக்கும் நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. மகாபாரத போர்ல எல்லாரையும் பழி வாங்கினாலும் அவங்களுடைய பிள்ளைகள் அந்த போர்ல இறந்துட்டாங்க 5 பேருமே. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மனசுல அந்த துக்கம்ங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா ராஜ்யம் கைக்கு கிடைச்சாலும் மகாராணி சக்கரவர்த்தினி என்கிற பெயரெல்லாம் அவங்க கிட்ட இருந்தாலும் தாம் பெத்து வளர்த்த புள்ளைங்க தான் கிட்ட இல்ல. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல. அவங்க புள்ளைங்கள பார்க்க முடியலன்னு அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அதே போலதான் ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கலன்னா அதுக்கு காரணம் துர்பதன். அவங்க அப்பா. அவர்தான் அவங்க பிறக்கும் போதே என்ன பண்ணுவானா, இந்த பொண்ணு எனக்கு பிறக்க கூடாது. இந்த பொண்ணு அப்படி பிறந்தாலும் இவ வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான் அனுபவிக்கணும், துயரத்தை தான் அனுபவிக்கணும்னு வரமா சொல்லி கேப்பாரு. அதுவே அவங்களுக்கு ஜாதகமாகவும் அமைஞ்சிடும். அதன்படிதான் அவங்க வாழ்க்கை முழுக்கவும் அவங்க கஷ்டப்பட்டு மறைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க அடுத்த ஜென்மம் எடுக்கும்போது அந்த ஜென்மத்துல அவங்களுக்கு அந்த புண்ணியங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சிருக்கும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம இப்ப அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நாம போன ஜென்மத்தில் செஞ்ச தவறுகளுக்கு கிடைக்கின்ற தண்டனைகள் தாங்க. நாம இப்ப செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் அப்ப நமக்கு கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்மவினைகள் எல்லாம் கழிஞ்சிடுச்சுன்னா நமக்கு இந்த ஜென்மத்திலேயே திருப்பி கிடைக்கும். அப்படி கழியலன்னா நம்ம மறுஜென்மம் அடுத்த பிறவி எடுத்து வரும்போது ஒரு பணக்கார வீட்டுல ஒரு செல்வந்தரான ஒரு அரசியல் செல்வாக்குள்ள வீட்டுல புள்ளையா பொறப்போம். இல்லாட்டி ஒரு சினிமா பிரபலத்தின் வீட்டுல புள்ளையா பொறப்போம். ஒரு பெரிய பிசினஸ் மேன் வீட்டுல புள்ளையா பொறந்து பிறக்கும் போதே செல்வ செழிப்போடு நாம வளரக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும். இப்ப செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே அடுத்த ஜென்மத்துல நாம அனுபவிப்போம். அப்ப செய்யக்கூடிய பாவங்கள் அதுக்கு அடுத்ததுல கன்வெர்ட் ஆகும். அதனாலதான் நாம பிறக்கும் போது என்ன நம்ம தலையில எழுதி இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நடக்குமே தவிர்த்து அதுக்காக நாம செய்யக்கூடிய புண்ணியங்களையும் தான தர்மத்தையும் நிறுத்தக்கூடாது. இத கண்டினியூ செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்மத்துல நமக்கு